இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ விஷயத்துக்கு போகலாம். ஒட்டுமொத்த உலகக்கிண்ண தொடருமே இந்தியாவுக்கு சாதகமாக தான் நடக்குதுன்னு போட்டி ஆரம்பிச்சது முதலே சொல்லப்பட்டது இருக்கு. அண்மையில் இங்கிலாந்தினுடைய முன்னாள் வீரராக இருக்கக்கூடிய மைக்கேல் வாகன் கூட இந்த விஷயத்தை எக்ஸ் தளத்தில் பேசியிருக்காரு. இப்படி பலர் பேச இந்த போட்டி ஆரம்பிச்சது முதலே இந்தியாவுக்கான வெற்றிகள் அதிகமாக இது உறுதிப்படுத்துற விதமாகவும் அமைஞ்சது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இறுதிப் போட்டியில அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இறுதிப் போட்டி பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த போட்டி திக் நிமிடங்களாகவே பதிவாகி இருந்தது. ஏன் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருந்தது. ஆனால் இந்திய அணி போராடி வென்றது என்பதுதான் உண்மையான விஷயம். அங்கேதான் விஷயமே இருக்கு. இந்த வெற்றியின் மூலமா இந்திய அணி சொன்ன ஒரு விஷயம், எங்களோட கடுமையான உழைப்பு, அதே நேரம் முழுமையான பயிற்சி முயற்சியினால மட்டுமே இந்த வெற்றி சாத்தியமானது. எங்களுக்கு சாதகமாவெல்லாம் எதுவும் அமையல அப்படின்னு சொன்ன மாதிரியே இருந்தது. இதுதான் உண்மை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்திய அணியினுடைய ரசிகரா இருக்க உங்க நண்பருக்கு இந்த வீடியோவை தட்டி விடுங்க.